நான் சாதியும் அல்ல, நான் மதமும் அல்ல, நான் மொழியும் அல்ல, நான் இனமும் அல்ல, நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டற கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மமே நான். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை யான். இப்போ மானிட பிறவி எடுத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு நிலைகளில் நான் யார், நான் எதற்காக வந்திருக்கேன், எனக்கு ஏன் இன்பம் நடக்குது, இன்பத்தை பற்றி கூட மனிதன் கவலைப்பட மாட்டான், எனக்கு ஏன் துன்பம் நடக்குது, இந்த பிறப்பு மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் மாட்டிக்கிட்டே தான் இருக்கேன், இதிலிருந்து விடுபடுவதற்கு வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு தேடுகின்ற நபர்களுக்கு மாத்திரம் இந்த வீடியோ. ஒருவேளை நீங்கள் பிறவா பெருநிலை அடைய வேண்டும் என்றோ, வீடு பேறு என்கின்ற முக்தி நிலை அடைய வேண்டும் என்றோ, ஞானம் அடைய வேண்டும் என்றோ, எல்லாமே ஒன்று தான். எல்லாமே ஒன்று தான். வேறு வேறு பேரில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதானே தவிர எல்லாம் ஒன்று தான். இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். என்னங்கய்யா நீங்கள் ஏற்கனவே இங்கே அடைவதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, இப்போ என்ன ஞானம் அடைய வேண்டுமா, பிறவா பெருநிலை அடைய வேண்டுமா அப்படின்னு கேள்வி உங்களுக்குள்ள வரும். நீங்கள் அப்படி புரிஞ்சுக்காதீங்க. உண்மையில் அதோடைய பொருள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒன்றுமற்றதை நீ இருக்கிறத அப்படியே புரிஞ்சுக்க போகிறப்பா அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல இந்த கேள்விகள் எழும். எப்படி ஒன்றுமற்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இப்போ கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த புரிதலுக்காக ஒரு வார்த்தை பிரயோகம் அந்த இடத்துல பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஞானம் அடைய வேண்டுமா, பிறவா பெருநிலை அடைய வேண்டுமா அப்படின்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னவோ அதை சொன்னால் சாமானியனுக்கு புரியாது அப்படிங்கிறக்காக தான். இப்போ கற்சிலையில் கடவுள் இல்லைன்னு சொன்னால் யாரால ஏற்றுக்க முடியுதான்னா ஏற்றுக்க முடியல இல்லையா? ஏன்னா அவன் குழந்தையாக இருக்கான். ஒரு குழந்தைக்கு எப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கோ, உனக்கு ஒரு 50 வயதோ 60 வயதோ இருந்தாலும் நீங்கள் இன்னும் அந்த புரிதல் வரலை அப்படின்னா நீங்கள் குழந்தையாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு வயது 50 60 விஷயம் இல்லை. 50 வயது இருந்தாலும் 60 வயது இருந்தாலும் 80 வயதானாலும் கற்சிலைக்குள் கடவுள் இருக்காருன்னு நீ நம்பிட்டு இருக்கிற, நீ குழந்தையா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே சொன்னாலும் புரியாது. அதுக்காக அந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. உங்களுக்கு அதுபோல் இங்கே ஞானம் அடைவது, பிறவா பெருநிலை அடைவதுன்றது இங்கே அடைவதற்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் புரிந்து கொள்வது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை புரிந்து கொள்வதுன்னு சொன்னோன்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இன்னொரு கேள்வி வரும். அதுக்கு பதில் சொல்ல போகும்பொழுது இன்னும் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த அடைய வேண்டிய ஞானம் அடைய வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வைக்கிறதுக்கு காரணம் என்ன வேணும்னா, இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். அதனால் உங்களுக்கு ஞானம் அடைய வேண்டும், பிறவா பெருநிலை அடைய வேண்டும் என்ற உங்களுக்கு எண்ணம் இருக்குமே. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உங்களை சந்திக்கலாம்னு எனக்கு ஒரு உணர்வு தோன்றியதன் விளைவாக சரி உங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ பொதுவெளியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சொல்கிறவங்க வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் பொதுவெளியில் நீ ஞானம் அடைவதற்கு அல்லது தன்னை யார் என்று உணர்வதற்கு அல்லது தனக்கு தலைவனாக இருக்கின்ற இறைவன் யார் என்பதை உணர்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு பொதுவெளியில் சொல்லாத இன்னும் சூட்சமமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என் கூட பயணித்தவங்க, தீட்சை வாங்கினவங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். அதுபோல் சூட்சமமான விஷயங்கள்லாம் தொலைபேசியிலேயோ பொதுவெளியிலோ சொல்ல முடியாது. நேரில் வரும் பொழுது உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுத்த பிறகு அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இதற்கு கட்டணம் 1 ரூபாய் கூட கிடையாது. 1 ரூபாய் கூட கட்டணம் கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் வந்துட்டு போகிற செலவு மாத்திரம்தான். ஆமாம், உங்களுக்கு அப்படி விருப்பம் இருக்கின்ற நபர்கள்
வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சந்திக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வர்றவங்களா இருந்தீங்கன்னா சனிக்கிழமை ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க ஞாயிற்றுக்கிழமை வரலாமான்னு. ஏன்னா ஒரு சில வேலைகள் காரணமாக எங்கிட்டாவது வெளியில் போக வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட நிறைய பேர் வர்றாங்கன்னா நான் அந்த இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிடுவேன். அதுக்காக சொல்கிறேன். அந்த வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் வரணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஃபோன் பண்ணி உறுதிப்படுத்திக்கோங்க. உறுதிப்படுத்திக்கிட்டு வாங்க. நீங்கள் நிச்சயம் இந்த பிறவி எதற்காக எடுத்திருக்கின்றீர்கள் என்கின்ற அந்த புரிதல் உங்களுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா நிறைய விஷயத்த நீங்கள் ஃபோன்லேயோ யூடியூப் பார்க்குறதுனாலையோ தொலைபேசியில் பேசுகிறதுனாலையோ நிறைய விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுமானா புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சிக்க முடியாமல் உணர வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அது நேரில் தான் உணர முடியும். இப்போ ஒரு ஞானம் அடைந்தவர் இருக்காருன்னா அவர்கிட்ட நீங்கள் என்ன தான் ஃபோனில் பேசுனீங்கனாலும் அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை நீங்கள் உணர முடியாது. ஆனால் அருகாமையில் உட்காரும் பொழுது உங்களால் நிறைய விஷயங்களை உணர முடியும். அது உணருதல். அது அதனால் பார்க்குற கேட்கிற விஷயங்களை தாண்டி உணரக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதற்காக வருகின்ற நபர்கள், விருப்பமுள்ள நபர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரலாமான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு வாங்க. நீங்கள் இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் பிறவா பிறனை நீங்கள் மாத்திரம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும், மனித பிறவி எடுத்த ஒவ்வொரு மனிதனும் தான் யார், தனக்கு தலைவனாக இருக்கின்ற இறைவன் யார், நான் ஏன் இந்த பிறவி எடுத்திருக்கின்றேன், எடுத்ததன் நோக்கம் என்னன்றதை கண்டுபிடிப்பதற்கு மாத்திரம்தான் இங்கே பிறவி எடுத்திருக்கோமே தவிர வேறு பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு, பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு, பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் அது ஒரு ஒரு இயக்கத்தில் அது ஒரு வேலை, அவ்வளோதானே தவிர அது பிரதானம் கிடையாது. பிரதான வேலையே இதுதான். ஆனால் நம்ம பிரதானமான வேலையை விட்டுட்டு பிரதானமற்ற வேலை எதுவோ அதுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். காரணம் என்னென்னா நமக்கு கட்டமைப்பு இப்படி சொல்லி கொடுத்துருக்குது. அதனால் இந்த தேடலில் இருக்கிற நபர்கள் வாங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த நிறைய பேர் புத்தகம் வாங்கினீங்க, அகத்திய யோகம் புத்தகம் வாங்கினீங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. படித்தவங்க உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் குரல் பதிவில் சொல்லுங்கள். வர்றவங்க நேரில் சொல்லலாம், வர முடியாதவங்க குரல் பதிவில் சொல்லுங்கள். என்ன உங்களுடைய நிறை குறைகள் என்ன அப்படின்றது. நிறைய பேருக்கு இது முரண்பாடாக இருக்கும், பாதி பேருக்கு உடன்பாடாக இருக்கும். உடன்பாடு இருந்தாலும் சரி, முரண்பாடு இருந்தாலும் சரி, அது அப்போ தான் நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லை, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்கணுமாங்கிறது எனக்கு புரியும். அதனால் இந்த அகத்திய யோகம் புத்தகம் வாங்கினவங்க, அதை படித்தவங்க உங்களுடைய கருத்துக்களை குரல் பதிவு தனியாக அனுப்பிவிடுங்க. என்னுடைய நம்பருக்கு குரல் பதிவு அனுப்பிவிடுங்க. சொல்கிறேன், இந்த பிறவி எடுத்த மனித பிறவி எடுத்த ஒவ்வொரு ஆன்மாவும் பிறவா பிறநிலை அடைவதற்கு இந்த வழி ரொம்ப இலகுவான வழியாக இருக்கும். அதனால் அனைவரும் இந்த பிறவா பிறநிலை அடைவதற்குண்டான சூட்சும ரகசியங்களை கற்றுக்கொண்டு அனைவரும் முக்தியை நோக்கி நகர வேண்டும் என்று விரும்புகின்றேன். விருப்பம் உள்ளவர்கள் வாருங்கள்.